ஒரு சின்ன கிளாஸ் பொருளாதாரம் ஓகேவா எக்கனாமி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துப்போம் கொஞ்சம். ஜஸ்ட் அதுலேருந்து நான் மறுபடியும் முதல்லேருந்தே ஜஸ்ட் ஸ்பீடாக ஒரு வாட்டி சொல்கிறேன் ஓகேவா. பொருளாதாரம் அல்லது எக்கனாமி அப்படிங்கும்போது என்னது அது என்னது அப்படின்னு பார்த்தா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மூலதன பொருளை வச்சு எதையாச்சும் உருவாக்கி அதை என்ன பண்ணுறது, விற்கிறது, விற்று அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அதற்கான அமௌண்ட்டு இல்லை ஏதோ ஒன்று அதை பெற்றுக்கொள்வது தான் பொருளாதாரம் ஓகேவா. பொருளாதாரம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாச்சும் வச்சிருப்போம் அதை சேல்ஸ் பண்ணுவோம், நமக்கான என்ன பண்ணுறது அமௌண்ட்டு இல்லை அதுக்கான ஏதாச்சும் ஒன்று நமக்கு கிடைக்குது. மேபி அமௌண்ட் கிடைக்கலாம், சிலது வந்து நம்ம விற்கிறதுக்கு தேவையான இன்னொரு வேற பொருள் நமக்கு கிடைக்கலாம். பண்ட மாற்று முறையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இதுதான் ஒரு எக்கனாமி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டாபிக்ஸ். அதில் நம்ம எக்கனாமி பொருளாதாரம் பார்க்கும்போது ரெண்டு விதமான பொருளாதாரம் இருக்குது. ஒன்று வந்து நுண்ணியல் பொருளாதாரம், இன்னொன்று பேரியல். மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கனாமி. மைக்ரோனா என்னது சின்னது, மேக்ரோனா பெருசு. ஸோ சின்னதுன்னா என்னது ஜஸ்ட் ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பம், அது சார்ந்த பொருளாதாரம் தான் மைக்ரோ எக்கனாமி, நுண்ணியல் பொருளாதாரம். மேக்ரோ எக்கனாமினா என்னது ஒரு பெரிய நாடு அப்படின்னு ஒரு பெருசை குறிக்கிறது, இல்லை ஒரு தேசத்தோட முழு தேசம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஃபேமிலி ஆயிடுதுல்ல, ஸோ அப்படிங்கிறது மைக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமிங்கிறது ஒரு குடும்பம் அல்லது ஒரு நிறுவனத்தை குறிக்கிறது, ஒரு நிறுவனத்தோட எக்கனாமியை குறிக்கிறது மைக்ரோ எக்கனாமி ஓகேவா. ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு 4 விதமான துறைகள் உண்டு, நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் அல்லது சர்வீஸ் செக்டார். பிரைமரி செக்டார்னா நமக்கு என்ன சொல்லுவோம், வேளாண்மை, முதன்மை துறை ஓகேவா. இரண்டாம் துறை என்னது, தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்டது ஓகேவா. அதுதான் என்ன பண்ணுறோம், அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால இரண்டாம் துறை. மூன்றாவது துறை என்னது சர்வீஸ் செக்டார். சர்வீஸில் என்னெல்லாம் வரும், எஜுகேஷன், பேங்கிங், இது எல்லாமே சர்வீஸ் செக்டார் வரும். ஹாஸ்பிட்டல் எல்லாமே சர்வீஸ் செக்டார் ஓகேவா. இந்த 3 முக்கியமான துறைகள் எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப கண்டக்ட் இருக்காது, இதுக்கு போகிற அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. இதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்கனாமினா என்னங்கிறதுக்கு ஓரளவு விளங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த பொருளாதாரம்னு பார்க்கும்போது ஒரு 4 விதமான பொருளாதாரத்தை நம்ம பார்க்கலாம். முதல் இது எப்படின்னா பழமையான பொருளாதாரம். பழமையானது என்னது, நம்ம புக்கில் கூட படிச்சிருப்போம். முன்னால் உள்ளது என்ன நடந்திருக்கும், பண்ட மாற்று முறை, இதுதான் பழமையான பொருளாதாரம். ஸோ நமக்கு உள்ளதை உப்புக்கு பதிலாக நெல்லை வாங்குவோம், நெல்லை கொடுத்து மிளகை வாங்குவோம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிட்டு இருப்போம். அதுக்கடுத்து இன்னொன்று என்ன பார்க்கும்போது முதலாளித்துவ பொருளாதாரம். முதலாளித்துவம் மோஸ்ட்லி ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வேலை கொடுப்பாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட எங்கே இருக்குன்னா இந்த USA, ஜப்பான்லாம் இருக்குல்ல, அந்த நல்ல வளர்ந்த கம்பெனிகளில் இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் இருக்கும். அதுக்கடுத்து மூணாவது பார்க்கும்போது பொது உடைமை பொருளாதாரம். பொது உடைமைங்கும் போது இதில் முக்கியமான அத்தாரிட்டி யார் வந்துடும்னா கவர்மெண்ட் வந்துடும். ஸோ அவங்க எடுக்கிறது தான் டெசிஷன் இங்கே வந்துடும். என்ன அப்படின்னா ஈக்குவல், எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். பொது உடைமைனா நமக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் பொது உடைமை. ஸோ இதுதான் இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சைனா, நார்த் கொரியா, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இந்த பொது உடைமை பொருளாதாரம் இருக்குது. அடுத்த 4வது பார்க்கும்போது கலப்பு பொருளாதாரம். ரெண்டுமே இருக்கும், ப்ரைவேட்டும் இருக்கும், பப்ளிக்கும் அதாவது கவர்மெண்ட்டும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. இதுதான் என்ன பண்ணுறது கலப்பு பொருளாதாரம். இது நமக்கு எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் ரெண்டுமே இருக்குது அப்படி தானே, ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்குது, கவர்மெண்ட் செக்டார்ஸும் இருக்குது ஓகேவா. அதுக்கு அடுத்தது முக்கியமாக பார்க்கும்போது அடுத்து ஒரு 2 ஹெட்டிங்கில் பார்க்கலாம். எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு. வளர்ச்சினா என்ன, மேம்பாடுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு. பொருளாதார வளர்ச்சிங்கும் போது அது என்ன அப்படின்னா பொருள் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தை நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இப்போ ஒரு 100 ரூபா இருக்கு, நம்ம மாசம் 100 ரூபா சம்பாதிக்கும் அப்படிங்கும்போது 150 ரூபா சம்பாதிக்கணும், அது என்னன்னா வளர்ச்சி ஓகேவா. மேம்பாடு அப்படின்னா நம்ம 100 ரூபா சம்பாதிக்கும், ஒரு 110 ரூபா சம்பாதிக்கும் ஓகேவா, ஒரு 10 ரூபா தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அதே கூட என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நம்மளுடைய ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எல்லாம் சேர்ந்து வளர்றதான் பொருளாதார மேம்பாடு ஓகேவா. வளர்ச்சிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை மட்டும் சொல்றது தான் வளர்ச்சி. மேம்பாடுங்கிறது அது கூட சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து முன்னேறது மேம்பாடு ஓகேவா. நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட்ல, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல பார்க்கும்போது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து முக்கியமாக அதுக்கான ஒரு அளவீடாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் தான் என்னெல்லாம் வரும் அப்படிங்கும்போது நம்முடைய படிப்பு, கல்வி தகுதி வரும், வாழ்நாள் வரும், இன்னொன்று வருமானம்
சரி, வருமானம் வராது, இன்னொன்று வரும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், நம்முடைய வாழ்நாள் வீதம், கல்வி, மூணாவது வாழ்க்கை தரம். ஸோ இந்த 3 வரதெல்லாம் நம்ம அதை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, பொருளாதார மேம்பாடுங்கும் போது நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து வரதால அதை எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமாக பார்க்கும்போது நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஜிடிபி, ஜிஎன்பி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா, உள்நாட்டு உற்பத்தி. அந்த வாரத்தில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு உள்நாட்டில் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கிற உற்பத்தி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் ஜிடிபி. அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் இருக்காது, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. y na GDP, ஓகேவா? y equal to c plus i plus g plus nx. c na consumption, நம்ம எவ்வளோ உபயோகிக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உபயோகிப்போம், அந்த இது சி கன்சம்ஷன். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எவ்வளோ மூலதனம் போட்டிருப்போம் அப்படிங்கிறது. அடுத்தது ப்ளஸ் கவர்மெண்டோட மூலதனம் இருக்குல்ல, ஸோ கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. அது போக என்எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ் மைனஸ் எம்னி போட்டிருக்கோம்ல, எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், எவ்வளோ வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம், ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், மைனஸ் இறக்குமதி. ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதி கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்ம என்னெல்லாம் அடிஷ்னலாக எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. இறக்குமதி நம்ம நிறைய பண்ணோம்னா என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட என்ன இல்லை, உற்பத்தி இல்லை. நம்ம எப்போ இறக்குமதி பண்ணுவோம், நம்மகிட்ட எதுவும் இல்லைன்னா அங்கேருந்து வாங்குவோம், அதுதான் இறக்குமதி. ஏற்றுமதினா என்னது, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, என்ன பண்ணு தான் வச்சுக்கோ அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறது, சேல் பண்ணுறது. ஸோ ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதி கிடைச்சா நமக்கு எவ்வளோ இருக்கோ அதையும் ஆட் பண்ணும்போது நமக்கு உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு இன்னொன்று என்ன, ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஜிடிபி ஜிஎன்பி ரெண்டுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஜிடிபி வந்து உள்நாட்டில் நடக்கிற உற்பத்தியை சொல்லுவாங்க, ஜிஎன்பி வந்து அந்த தேசத்தோட சிட்டிசன். ஓகேவா? இப்போ இந்தியாவோட சிட்டிசன் மேபி எங்கே இருப்பாங்க, அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், அவங்களையும் சேர்த்துப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து சொல்கிறது தான் ஜிஎன்பி. ஜிடிபியில் ப்ளஸ் இன்னொன்று என்ன, நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம். தமிழ் வார்த்தை என்னதுக்கு, நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம், தலா வருமானம்னு நினைக்கேன், அதான் பாரு. ஸோ ஜிடிபி வந்து உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டுக்குள்ள நடக்கிற உற்பத்திகள். ஜிஎன்பிங்கிறது அந்த நாட்டு சிட்டிசன், குடியுரிமை பெற்றவர்களுடைய சேர்த்து கொண்டு நம்ம சொல்றது தான் ஜிஎன்பி. ஓகேவா? என்ன வந்துச்சா, இருக்கா வரலையா? சரி விடு. ஓகே, அதுக்கடுத்ததுக்கு பார்க்கும்போது என்டிபி என்என்பி, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நமக்கு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கீவேர்டுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு மெஷர்மெண்ட், அவ்வளோதான். ஓகேவா? என்டிபி அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்டிபிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஜிடிபிலேருந்து தேய்மானத்தை கழிச்சிடணும். நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணி அதெல்லாம் கொண்டு போகிறோம்ல, அதுலேருந்து தேய்மானம் நமக்கு நிறைய கொஞ்சம் தேய்மானம் போகும். இப்போ ஒரு மிஷின் வாங்கிருக்கோம் 1 லட்சம்னா 10 வருஷம் கழிச்சு அந்த தேய்மானம் என்ன இருக்கும், அந்த மிஷினோட ரேட்டு குறைஞ்சிருக்கும், மிஷினுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ இப்படிங்கும்போது அதுக்கான அமௌண்ட்ல எங்கே போயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் தேய்மானம். ஸோ இதெல்லாம் தேய்மானத்தை கழிச்சு வர்றது என்டிபி, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? அடுத்தது என்என்பி, அது அதே மாதிரி தான், ஜிஎன்பிலேருந்து தேய்மானத்தை கழிச்சுக்கணும். என்டிபினா ஜிடிபிலேருந்து தேய்மானத்தை கழிச்சுக்கணும், என்என்பினா ஜிஎன்பி அதுலேருந்து தேய்மானத்தை கழிச்சுக்க வேண்டியதான். அதுக்கடுத்து பார்க்கும்போது
பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாடுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ், வேறுபாடு என்ன? பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இது என்னன்னா, பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு சின்ன குறுகிய கான்செப்ட் தான். அமௌண்ட் ஏறிட்டோம் அப்படிங்கிற அர்த்தம், ஓகேவா? இப்போ இந்தியா வந்து பெரும் பணக்காரங்க லிஸ்ட்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது உண்மைதானே? உண்மைதான். எத்தனை பேரு? ஒரு 4 பேரு. இந்தியா என்ன பண்ணல, முழுசும் முன்னேறல. ஆனா என்னன்னா ஒரு 4 பேர் முன்னேறி இருக்காங்க, அதனால அந்த நேம் அங்க வந்துருச்சு. இதுதான் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம்னா என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க அத்தனை கோடி பேரும் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்துட்டாங்க. இது என்னது? பொருளாதார மேம்பாடு, ஓகேவா? வளர்ச்சி வேற, மேம்பாடு வேற. என்னன்னா, இதோட கான்செப்ட் குறுகிய நோக்கம் கொண்டது. பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார மேம்பாடு பரந்த நோக்கம் கொண்டது. ஒரு தனிப்பட்ட நோக்கம் கிடையாது, ஒரு 4-5 இது சேர்ந்து வரும், ஓகேவா? ரெண்டாவதுங்கும் போது இது எதை வந்து ரொம்ப அப்ரோச் பண்ணோம்னா குவான்டிட்டி, அதாவது எண்ணிக்கையை அப்ரோச் பண்ணும் பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார மேம்பாடுங்கிறது தரத்தை குறிக்கும், ஓகேவா? தரத்தை அது ரொம்ப கான்செப்ட் பண்றது தரம். இது வந்து எண்ணிக்கை. அதுக்கடுத்தது பொருளாதார வளர்ச்சி வந்து ஜிடிபி, ஜிஎன்பி இதெல்லாம் என்ன பண்ணணும், அதிகமாகும். பொருளாதார வளர்ச்சி வந்து ஜிடிபி ரேட் அதிகமாகும், ஜிஎன்பி ரேட் என்ன பண்ணணும், அதிகமாகும். ஆனா பொருளாதார மேம்பாடுங்கும் போது என்ன ஆகும்னா, ஹெச்டிஐ இருக்குல்ல, ஹெச்டிஐ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது அதுக்கப்புறம் வேற நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டு, இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி ரேட், லிட்ரஸி ரேட்டு, பாவர்ட்டி இண்டெக்ஸில் நம்ம முன்னேறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்னதுன்னா முன்னேற்றத்தை கொண்டு வர்றது. வெறும் ஜிடிபி, ஜிஎன்பியில் மட்டும் நம்ம முன்னேற்றம் இருந்துச்சுன்னா அது வெறும் பொருளாதார வளர்ச்சி. இந்த எஸ்டிஐ, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டு, பாவர்ட்டி ரேட்டு, இந்த இதுலலாம் நம்ம ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும்போது அது வந்து பொருளாதார முன்னேற்றம் அல்லது மேம்பாடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப குறுகிய டைம் கொண்டது. ஷார்ட் டைம்ல என்ன பண்ணிடலாம், ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வந்து ஒரு 1 இயர்ல சம்பாதிச்சிடலாம், ஓகேவா? ஆனா அந்த 150 ரூபாய்க்கு அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பாவர்ட்டி குறைக்கிறது, இது எல்லாமே எடுக்கிற என்ன டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து லாங் டைம் ப்ராசஸ். வளர்ச்சி வந்து குறுகிய ஷார்ட் டைம் ப்ராசஸ், லாங் டைம் ப்ராசஸ் வந்து டெவலப்மெண்ட், மேம்பாடு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எக்கனாமிக் வளர்ச்சி அல்லது பொருளாதார வளர்ச்சி வந்து எங்க இருக்கும், முக்கியமா எந்த நாட்டில் இருக்கலாம், ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரியில தான் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி ஆல்ரெடி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். என்ன பண்ணுவாங்க, வருஷம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் உற்பத்தியை பெருக்கிப்பாங்க. ஸோ இதுதான் டெவலப்டு கண்ட்ரியில தான் எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எங்கே இருக்குன்னா, டெவலப்பிங் வளர்ந்து வர்ற நாட்டில் தான் என்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட் இருக்கும். அப்புறம் முக்கியமாக பார்க்கும்போதுன்னா, வளர்ந்த நாட்டுக்கு என்ன பண்ண தேவையில்லைன்னா கவர்மெண்டோட சப்போர்ட் தேவையில்லை. ஆல்ரெடி அவங்களுக்கு எக்கனாமிக் வளர்ச்சிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட்டு பொருள் உற்பத்தி பண்ணாங்கன்னா என்ன ஆயிரும், வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, பாவர்ட்டி இண்டெக்ஸ்லாம் நமக்கு குறைக்கணும் என்ன பண்ணணும், கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எல்லாருக்கும் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் கொடுத்தாதான் என்ன ஆகும், எல்லாருடைய முன்னேற்றம் தான் மேம்பாடு. ஸோ ஒரு 4 பேரோட முன்னேற்றம் மேம்பாடு கிடையாது. 4 பேரோட முன்னேற்றம் வெறும் வளர்ச்சி மட்டும் தான் பார்க்க முடியும். மேம்பாடுன்னு பார்க்கும்போது எல்லாரோடைய முன்னேற்றமும் வேணும். அப்போ எல்லாரையும் நம்ம ஒன்று சேர்க்கணும்னா கவர்மெண்ட் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வளர்ச்சி மேம்பாடுக்குள்ள டிஃப்ரென்ஸ். முக்கியமாக பார்க்கும்போது இது வந்து ரொம்ப குறுகிய நோக்கம் கொண்டது, இது பரந்த நோக்கம் கொண்டது. இது வந்து ரொம்ப எண்ணிக்கையை தான் முதன்மையாக கொண்டது, இது தரத்தை முதன்மையாக கொண்டது. அதுக்கப்புறம் இது ஜிடிபி, ஜிஎன்பி அப்படிங்கிறத வளர்ச்சியை எதிர்பார்க்கறது. இது வந்து ஹெச்டிஐ, நம்மளுடைய பாவர்ட்டி இண்டெக்ஸு, லிட்ரஸி ரேட்டு, இதுலலாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்குறது. இது வந்து ஷார்ட் டைம், இது லாங் டைம் பீரியட். அதுக்கப்புறம் பார்க்கும்போதே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் பாதிக்குது, நமக்கு பொருளாதாரத்தை நம்ம பார்க்கும்போது எதெல்லாம் பாதிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2 விதமான காரணி இருக்கு. ஒன்று வந்து பொருளாதார காரணி, இன்னொன்று பொருளாதாரம் அற்ற காரணி. பொருளாதாரம் இல்லாத பிற காரணின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா பொருளாதார காரணி, பிற காரணிகள். ஸோ பொருளாதார காரணின்னு பார்க்கும்போது ஒரு 8 ஃபேக்டர், 8 காரணி இருக்கு. என்னெல்லாம் பார்க்கும்போதுனா, நேச்சுரல் ரிசோர்ஸ், நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலதனம், இந்த சூரிய ஒளி, காற்று, இதெல்லாம் என்னது நேச்சுரல் ரிசோர்ஸ் அந்த மாதிரி. செகண்ட் ஒன்று கேபிட்டல் ஃபார்மேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன். மூணாவது சைஸ் ஆஃப் த மார்க்கெட்,
சந்தையோட அளவு. நாலாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், உட்கட்டமைப்பு உருமாற்றம். அஞ்சாவது ஃபினான்சியல் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு. ஃபோர்த் வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஃபிஃப்த் வந்து ஃபினான்சியல் சிஸ்டம். சிக்ஸ்த் வந்து மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். செவன்த் வந்து ஃபாரின் ட்ரேடு. எயித்து வந்து எக்கனாமிக் சிஸ்டம். ஸோ முதல்ல பார்த்தோம் நேச்சுரல் ரிசோர்ஸ், நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலதனம். ரெண்டாவது கேபிட்டல் ஃபார்மேஷன். மூணாவது நம்முடைய சந்தையின் அளவு. நாலாவது உருமாற்றம் அல்லது உட்கட்டமைப்பு உருமாற்றம். அஞ்சாவது பார்க்கும்போது நிதி கட்டமைப்பு. ஆறாவது நமக்கு சந்தைக்கான சர்ப்ளஸ், அதெல்லாம் மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். ஏழாவது ஃபாரின் ட்ரேடு, நமக்கு அந்நிய செலவாணி, அந்நிய இதில் அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம பண்ணுற ட்ரேடுனா என்னது, வணிகம் பண்ணுறது. ஓகேவா. எட்டாவது பொருளாதார அமைப்புகள். இதெல்லாம் 8 பாயிண்ட் நமக்கு பொருளாதார சார்ந்த காரணிகள். பொருளாதாரம் சாராதது அப்படின்னு பார்க்கும்போது, பிற காரணியாக பார்க்கும்போது, ஒன்று வந்து ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம். மனித வளம் எவ்வளோக்கு இருக்கோ அப்போ தான் நம்மளால என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். மனித வளமே இல்லாமல், மனுஷங்களே இல்லாமல் என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. அப்படி தானே. இப்போ ஒரு வேலை செய்யணும், ஒரு 10 பேர் இருந்தால் என்ன பண்ண முடியும், அந்த வேலையை செய்ய முடியும், நம்மளால டெவலப்மெண்ட் காமிக்க முடியும். அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ். ரெண்டாவது டெக்னிக்கல் நோ ஹவ், தொழிற்கலை அல்லது டெக்னிக்கல்னா என்ன சொல்றது, அந்த நவீன சாதனங்களை தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். மூணாவது பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் சுதந்திரம், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீ ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது, வேற கம்பெனி வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குன்னா என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதுதான் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். நாலாவது சோசியல் ஆர்கனைசேஷன், சோசியல் ஆர்கனைசேஷன் என்ன வரும், சமூக நிறுவனம் அந்த மாதிரி. கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், ஊழலற்ற நிர்வாகம். எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் ஊழல் அங்க இருக்குன்னா என்ன பண்ண முடியாது, முன்னேற முடியாது. கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன். ஆறாவது டிசைர் ஃபார் டெவலப்மெண்ட், அதாவது முன்னேறுவதற்கு விருப்பம் வேணும், விருப்பம் இருக்கணும். முன்னேற விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, படுத்து தூங்க தான் செய்வோம், வேலை பார்க்கணும்னு நமக்கு தோணாது. ஸோ முன்னேறணுங்கிற விருப்பம். ஏழாவது மாரல் எத்திக்கல் சோஷியல் வேல்யூ, மாரல் எத்திக்கல் அண்ட் சோஷியல் வேல்யூ, நன்னெறி ஒழுக்க மதிப்புகள். எட்டாவது கேசினோ கேபிட்டலிசம். ஒன்பதாவது பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம். ரெண்டு மட்டும் விட்டுருவோங்க தெரியல. கேசினோ கேபிட்டலிசம், பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம். ஸோ இவ்வளோ தான் ஜஸ்ட் எக்கனாமிங்கும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. ஓகேவா. இவ்வளோ இது இருக்குது, இதெல்லாம் நமக்கு அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணலை. ஸோ ஒரு எக்கனாமிங்கும் போது நம்ம ஒரு கண்ட்ரியாக பார்க்கும்போது அதில் எவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவை நம்ம பார்க்கும்போது, இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ முதல்ல எங்கேருந்து நம்ம பார்க்கலாம்னா பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா. இந்தியாவோட பொருளாதாரத்தை பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய யார் வந்தா, போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க. எப்போ 1510 கோவாவுக்கு வராங்க. போர்ச்சுகீசியர் 1510 கோவாவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் 1614 சர் தாமஸ் ரோ வந்து பெர்மிஷன் வாங்குறாரு. 1614 பெர்மிஷன் வாங்குறாரு. 1858 ஈஸ்ட் இந்தியா, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து இங்கிலாந்து முடியாட்சிக்கு நம்ம என்னது, நம்மளுடைய கட்டமைப்பு அங்கே போகுது, நம்மளுடைய ரூல் பண்ணுறது அவங்களுக்கு
போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க போர்ச்சுகீசியர்கள் வராருங்க, அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் பெர்மிஷன் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்போது க்ரௌனோட ரூல் வருது, அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத 3 பீரியடாக ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க. முதல் இது என்னன்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல் பீரியட், ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பீரியட், மூணாவது ஃபினான்ஸ் கேபிட்டல் பீரியட். எழுதி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த டைம் பார்க்கலாம். மெர்ச்சன்ட் கேபிட்டல் பீரியட், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பீரியட், ஃபினான்ஸ் கேபிட்டல் பீரியட். மெர்ச்சன்ட், இண்டஸ்ட்ரியல், ஃபினான்ஸ். ஓகேவா?